Now, so we are discuss about in fertilization to the fetal development. The events of fertilization, the fusions of male and female gametes to form a diploid zygote. Furtherly, the zygote developed into a embryo and the embryo divide to form a new individuals. It is a fetal developmental stages. So now we are discussed in the events of fertilization to the development of the fetus. So fertilization இருந்து fetus develop ஆகிற வரைக்கும், ஸோ கரு வளர்கிற வரைக்கும் ஸோ என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபர்டிலைசேஷன். Fertilization in humans is a genital and occurs in the oviduct of the female genital tract. ஸோ இந்த ஃபர்டிலைசேஷன் வந்து ஹியூமனில் எப்படி நடக்கும் அப்படின்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். Internal fertilizations அப்படின்னா fertilization takes place in inside of the body. ஓகேங்களா, இந்த gametes fuse ஆகுது இல்லைங்களா, மேல் அண்ட் ஃபீமேல் gametes, அந்த gametes வந்து பாடிக்குள்ள ஃபியூஸ் ஆனால் அதை வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அக்கர்ஸ் in the oviduct of the female genital tract. ஓகேவா, ஜெனிட்டாலியல் ஆர்கன் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ஓவிடக்ட் ஓவத்தை கேரி பண்ணக்கூடிய ஒரு நேரோ டியூப்ஸ் இருக்கும். அந்த டியூப் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஓவிடக்ட் ஆர் ஃபிலோபியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஓவிடக்ட் ஆர் ஃபிலோபியன் டியூப்ஸில் தான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ இட் டேக்ஸ் பிளேஸ் யூஸ்வலி இன் தி ஆம்பிளோ ஆஃப் தி ஃபிலோபியன் டியூப்ஸ் அண்ட் oocytes இஸ் alive for about 24 hours after is released from the follicle. இந்த oocytes இருக்கு இல்லைங்களா, எக் செல்ஸ். ஸோ அந்த எக் செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ நேரம் சர்வைவல் ஆகும் அப்படின்னா 24 hours after it releases from the follicles. ஸோ அது ஃபாலிக்கிலேருந்து ரிலீஸ் ஆனதுலேருந்து 24 hours வரைக்கும். ஃபர்டிலைசேஷன் மஸ்ட் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் 24 hours. ஃபர்டிலைசேஷன் வந்து எப்போ நடக்கணும் அப்படின்னா ஓவுலேஷன்லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கணும், அதுக்குள்ளே தான் நடந்தாகணும். The sperms enter into the ovum and fuse with it, resulting in the formations of the zygote. This process is called fertilization. The zygote is a fertilized ovum. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபர்டிலைசேஷன் வந்து ஹியூமன் பீயிங்கில் internal fertilization, it occurs in the fallopian tubes of the female genital tract. Then oocytes are live for 24 hours after releasing of the follicles. ப்ரீவியஸாக வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதில் ஃபாலிக்கல்ஸ்லேருந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓவம் ரிலீஸ் ஆனதுலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அதாவது மேல் கேமிட்ஸும் ஃபீமேல் கேமிட்ஸும் ஃபியூஸ் ஆகணும். ஓகேங்களா, ஸோ த ஸ்பெர்ம்ஸ் என்டர் இன்டு தி ஓவம். இந்த ஸ்பெர்ம் மேல் கேமிட்ஸ் வந்து ஸ்பெர்ம், இந்த கேமிட்ஸ் வந்து என்ன ஆகணும் அப்படின்னாக்கா ஓவத்துக்குள்ளே வந்து என்டர் ஆகணும், ஃபியூஸ் ஆகணும். இதோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் zygote. ஓகேங்களா, ஃபார்மேஷன் ஆஃப் zygote. Zygote இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ஃபர்டிலைஸ்டு எக். எக் செல்ஸோட ஒரு ஸ்பெர்ம் செல்ஸ் ஃபியூஸ் ஆனால் ஃபர்டிலைசேஷன். ஓகேங்களா, இப்போ அந்த ஃபர்டிலைஸ் நடந்திருக்கக்கூடிய எக் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து zygote அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, the zygote is a fertilized ovum or fertilized eggs. தென் அதுக்கு அடுத்து பாருங்க, cleavage and formations of blastula. இப்போ இந்த zygote வந்து நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னாக்கா க்ளீவேஜ் ஆகணும், டிவைட் ஆகணும். டிவைட் ஆகிட்டு பிளாஸ்டுலாவை ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, த ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் டேக்ஸ் பிளேஸ் அபவுட் 30 ஹவர்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுலேருந்து 30 ஹவர்ஸ் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளீவேஜ் நடக்கும். ஃபஸ்ட்டு செல் டிவிஷன் வந்து நடக்குது. கிளீவேஜ் இஸ் எ சீரியஸ் ஆஃப் எ ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன். இது சீரியஸாக கண்டினியூஸாக அடுத்தடுத்து ரேப்பிடாக வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் வந்து நடந்துக்கிட்டே வரும். zygote டு ஃபார்ம் மெனி செல் பிளாஸ்டுலா, பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போது சிங்கிள் செல் இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் நடக்கும், சிங்கிள் செல் 2 ஆகும், நெக்ஸ்ட் டிவிஷன் நடக்கும், 2 cells 4 ஆகும், நெக்ஸ்ட் டிவிஷன் நடக்கும், 4 cells 8 ஆகும், நெக்ஸ்ட் டிவிஷன் 8 செகண்ட் 32. ஸோ என்ன ஆகுது அப்படின்னாக்கா அடுத்தடுத்த செல் டிவிஷன் நடக்க நம்பர் ஆஃப் செல்ஸ் மெனி செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இந்த பிளாஸ்டுலா மினி பிளாஸ்டுலா அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இந்த மெனி பிளாஸ்டுலா தான் பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ விச் கம்ப்ரைசஸ் அண்ட் எ அவுட்டர் லேயர் ஆஃப் எ ஸ்மாலர் செல்ஸ் அண்ட் இன்னர் மாஸ் ஆஃப் எ லார்ஜர் செல்.
ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவுட்டர் லேயரில் சின்ன சின்ன செல்ஸ் அலையும் ஸ்மாலர் செல்ஸ் அலையும் இன்னர் ரீஜன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ மாஸ் ஆஃப் லார்ஜர் செல்ஸ் பெரிய பெரிய செல்ஸ் வந்து குரூப்பாக இருக்கும் மாஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸோ பிளாஸ்டுலா கிளேவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கடுத்து இம்ப்ளான்டேஷன் பாருங்கள். த பிளாஸ்டோசிஸ்ட் இந்த இடத்த ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா, அ குரூப் ஆஃப் ஆர் ஏ மாஸ் ஆஃப் செல்ஸ். ஜைகோட் வந்து செல் டிவிஷன் நடந்து மாஸ் ஆஃப் செல்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுக்கு பேர் பிளாஸ்டுலா பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் ரீச் த யூட்ரஸ் வந்து ரீச் பண்ணுது. ஃபிலோஃபின் டியூப்பில் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும், அங்கேருந்து எங்கே வரணும் அப்படின்னாக்கா யூட்ரஸ்க்கு வரணும். ஓகேவா? ஸோ ரீச் த யூட்ரஸ் அண்ட் கெட்ஸ் இம்ப்ளான்டேட் இன் த யூட்ரஸ். அந்த யூட்ரஸை ரீச் பண்ணிவிட்டு யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்டேட் ஆகுது. த ப்ராசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ்ட் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து அட்டாச்மெண்ட் ஆகுது எதோட அப்படின்னாக்கா யூட்ரைன் வால். இந்த யூட்ரஸோட வால், அந்த வால் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியத்தோட அட்டாச் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னாக்கா இம்ப்ளான்டேஷன். ஓகேங்களா? ஸோ பிளாஸ்டோசிஸ்ட் attached to the uterine wall. Blastocyst attached to the uterine wall. Uterine wall oda attach ஆகக்கூடிய process தான் implantation. The fertilized eggs becomes implanted in about 6 to 7 days after fertilization. இந்த process நமக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா fertilization நடந்ததுலேருந்து 6 to 7 days after. ஓகேங்களா? ஃபர்டிலைசேஷன் நடந்ததுலேருந்து 6 to 7 days after வந்து நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்குது. ஸோ இதுதான் அதுக்கான டயக்ராம்ஸ் பாருங்கள். ஊசைட்ஸ் இருக்குது, எக்கு, இது வந்து ஸ்பெர்ம் செல். இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து எக் செல்ஸோட ஃபியூஸ் ஆகுது, ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ டே 1 ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? நியூக்ளியஸ், மேல் நியூக்ளியஸ் மட்டும்தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த இடத்துல ஃபீமேல் சைட்டோபிளாசம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபீமேல் சைட்டோபிளாசம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் மதருக்கு இருக்கக்கூடிய ஹெரிடிட்டி டிசீஸ் ஆர் ஜெனட்டிக் டிசீஸ் வந்து சைல்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? சைட்டோபிளாஸ்மிக் ஹெரிடிட்டி டிசீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதர் கிட்ட இருந்து தான் சைல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஃபாதர் கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் எ மேல் நியூக்ளியஸ். மேல் கிட்ட இருந்து நியூக்ளியஸ் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சைட்டோபிளாசம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேங்களா? அப்போ ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. டே 2ல் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கிளீவேஜ். 30 ஹவர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் நடக்கும் இல்லைங்களா, அப்போ சிங்கிள் செல் 2 செல்லாக டிவைட் ஆகுது. அதுக்கடுத்து டே 2ல் நெக்ஸ்ட் செல் டிவிஷன் நடக்குது, 4 செல் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி என்ன ஆகுது அப்படின்னாக்கா டே 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மாஸ் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்ஸ் கிளஸ்டர்டாக இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து மொருல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மொருல்லா சேஞ்ச் இன்டு எ பிளாஸ்டுலா. டே 6ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டுலாவாக ஃபார்ம் ஆகிடுது. அவுட்டரில் வந்து ஒரு ஸ்மாலர் செல்ஸும் இன்னரில் வந்து லார்ஜர் மாஸ் ஆஃப் செல்ஸும் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த பிளாஸ்டுலா தான் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னாக்கா யூட்ரஸ்குள்ளே போயிட்டு யூட்ரைன் வால் எண்டோமெட்ரியத்தோட அட்டாச் ஆகுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து கேஸ்ட்ருலேஷன். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ பிளாஸ்டுலா இன்டு எ கேஸ்ட்ருலா அண்ட் எ ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் எ பிரைமரி ஜெர்ம் லேயர். இந்த பிளாஸ்டுலா இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டோசிஸ்ட், அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து என்னவா மாறும் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்து ஃபர்தராக செல் டிவிஷன் நடந்து கேஸ்ட்ருலாவாக மாறும். ஓகேங்களா? கேஸ்ட்ருலாவாக மாறுது அண்ட் ஃபார்ம் எ பிரைமரி ஜெர்ம் லேயர். பிரைமரி ஜெர்ம் லேயர் அது வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ என்னெல்லாம் அந்த பிரைமரி ஜெர்ம் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டோடம், மீசோடம் அண்ட் எண்டோடம்ஸ். ஓகேங்களா? 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருந்தால் இது நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்டோடம்ஸ், மீசோடம்ஸ் அண்ட் எண்டோடம்ஸ், ட்ரிப்ளோபிளாஸ்டிக்ஸ் பை ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த செல்ஸ் இன் கால்ட் எ கேஸ்ட்ருலேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளாஸ்டுலா வந்து கேஸ்ட்ருலாவை சேஞ்ச் ஆகுது, 3 லேயராக சேஞ்ச் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் கேஸ்ட்ருலேஷன். திஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ளான்டேஷன். இது எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா யூட்ரைன் வாலோட பிளாஸ்டுலா வந்து அட்டாச் ஆனதுக்கப்புறம், இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து நடக்குது. தென் அதுக்கு அடுத்து பாருங்கள் ஆர்கனோஜெனிசிஸ். The establishments of the germ layers, namely ectoderms, mesoderms and endoderms, initiates the final phases of embryonic developments during the organogenesis. So organogenesis என்ன அப்படின்னாக்கா formations of the organ. இப்போ இந்த இடத்துல கேஸ்ட்ருலேஷன் ப்ராசஸில் கேஸ்ட்ருலாவா இருக்கு இல்லையா, 3 germ layer, அந்த லேயர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒவ்வொன்றும் ஆர்கனை வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஆர்கனோஜெனிசிஸ். During the organogenesis, the various organs of the
ஃபியூட்டஸ்னா கூடியது அந்த கரு வளருது இல்லைங்களா. ஸோ அந்த கரு தான் வந்து ஃபியூட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபியூட்டஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஜெர்ம் லேயர்ஸ், ஸோ அட்டைனிங் தம் ஃபங்க்ஷனல் ஸ்டேட்ஸ். ஓகேவா, அந்த டிஃப்ரெண்ட் ஜெர்ம் லேயர்ஸ் எக்டோடம், எண்டோடம்ஸ் அண்ட் மெசோடம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜெர்ம் லேயர்ஸோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வேரியஸ் ஆர்கன் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா, புது புது ஆர்கன் வந்து டெவலப் ஆகுது. தென் அதுக்கடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசென்டா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இல்லையா. த பிளாசென்டா இஸ் எ டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் attached to the uterine wall and is a temporary associate between the developing embryo and a maternal tissue. ஓகேவா, ஸோ அதாவது பிளாசென்டா என்னக்கூடியது என்ன அப்படின்னாக்கா ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ பிட்வீன் த ஃபியூட்டஸ் அண்ட் யூட்ரஸ். ஓகேவா, யூட்ரஸையும் ஃபியூட்டஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான் வந்து என்ன அப்படின்னாக்கா பிளாசென்டா. ஓகேவா, ஸோ டெவலப்பிங் எம்ப்ரியோ அண்ட் மெட்டர்னல் டிஷ்யூ. மெட்டர்னல் மீன்ஸ் மதர். ஓகேவா, மெட்டர்னல் அண்ட் ஃபெட்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டர்னல் டிஷ்யூ மதர் டிஷ்யூவோட யூட்ரஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூ தான் வந்து பிளாசென்டா. It allow the exchange of a food material, diffusion of oxygen, excretions of a nitrogenous waste and elimination of carbon dioxide. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ பிளாசென்டா இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். எதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுட் மெட்டீரியல், மதர் கிட்ட இருந்து அந்த ஃபியூட்டஸ்க்கு ஃபுட்டை சப்ளை பண்ணும். டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். எக்ஸ்கிரீஷன் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட், மெட்டபாலிக் வேஸ்ட், பாடியில் ஃபார்ம் ஆகக்கூடிய மெட்டபாலிக் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் வந்து எக்ஸ்கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, எக்ஸ்கிரியேட் பண்ணும். எலிமினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வந்து எலிமினேட் பண்ணும், ஸோ வெளியில் அனுப்பும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடியது யார் அப்படின்னாக்கா இந்த ஃபியூட்டஸ், ஃபியூட்டஸோட பிளாசென்டா. A cord contain a blood vessels that connect the placenta with the fetus is called as umbilical cord. ஓகேவா, ஸோ அதாவது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த பிளாசென்டா இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பிளாசென்டாவோட கனெக்ட் ஆகக்கூடிய பிளட் வெசல்ஸ், ஓகேவா, பிளட் வெசல்ஸ் வித் த ஃபியூட்டஸ் இஸ் கால்ட் அஸ் umbilical cord அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த umbilical cord வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆகும்னா பிளாசென்டா அந்த யூட்ரஸோட வாலோடவும் தென் டெவலப் ஆகக்கூடிய ஃபியூட்டஸ் இருக்கு இல்லையா அந்த கரு, அதோட பிளட் வெசல்ஸோடவும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காட்ஸ், ஒரு டியூப், அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா umbilical cord அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பிளாசென்டா. அப்போ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஃபுட்டு, நியூட்ரியன்ஸ், வாட்டர், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாத்தையும் வந்து அந்த மெட்டர்னல் கிட்ட இருந்து மதர் கிட்ட இருந்து அங்கே டெவலப் ஆகக்கூடிய ஃபியூட்டஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் டைம் ஸோ ப்ரெக்னென்சி, கெஸ்டேஷன் பாருங்க. இட் இஸ் த டைம் பீரியட் டியூரிங் வித் த எம்ப்ரியோ அட்டைன் த டெவலப்மெண்ட்ஸ் இன் த யூட்ரஸ். கெஸ்டேஷன், ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ எதை நம்ம ப்ரெக்னென்சின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த எம்ப்ரியோ இருக்கு இல்லையா, அந்த எம்ப்ரியோ யூட்ரஸ்குள்ளே டெவலப் ஆகக்கூடிய பீரியடை நாம் வந்து ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறோம், ஆர் கெஸ்டேஷன் பீரியட். நார்மலி கெஸ்டேஷன் பீரியட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் அபவுட் 280 days. ஓகேங்களா, 280 days. ஸோ 280 days ஆர் 20 weeks அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு 280 days கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 280 days வந்து ப்ரெக்னென்ட் பீரியட்ஸ் ஆர் த கெஸ்டேஷன் பீரியட்ஸ். டியூரிங் த ப்ரெக்னென்சி த யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் அப் டு 500 times of its a normal size. ஓகேவா, இந்த யூட்ரஸ் இருக்கு இல்லையா கருப்பை, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் அதோட நார்மல் சைஸை விட 500 times வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா, எக்ஸ்பென்ஸ்னால் விரிய ஆரம்பிக்கும். ஓகேவா, உள்ளே வந்து ஃபியூட்டஸ் டெவலப் ஆகுது இல்லையா, அது வளர வளர என்ன ஆகும்னா அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த யூட்ரஸும் எக்ஸ்பெண்ட் ஆகும். நார்மல் சைஸை விட 500 times வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ நார்மல் யூட்ரஸ் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 inches. ஓகேங்களா, 2 inches, அப்ராக்சிமேட்லி 5 to 7 centimeters, அவ்வளோதான் ஒரு யூட்ரஸோட சைஸ். பட் அதுக்குள்ளே தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு ஃபியூட்டஸ், ஒரு குழந்தைய கருவே வந்து கம்ப்ளீட்டாக வளருது. அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது வந்து டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் பார்ட்டிஷன்ஸ். பார்ட்டிஷன்ஸ் என்னக்கூடியது என்ன அப்படின்னாக்கா சைல்ட் பர்த். இப்போ ஃபியூட்டஸ் வந்து டெவலப் ஆகிடுச்சு.
இல்லையா? ஃபர்டிலைசேஷன் முடியுது. ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்ன்றதை பார்த்தோம். இம்ப்ளான்டேட் ஆகும். இம்ப்ளான்டேட் ஆனதுக்கப்புறம் பிளாசண்டா ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ கம்ப்ளீட்டாக அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் 280 days வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஜைகோட் வந்து இப்போ ஒரு யங் ஒன்னா டெவலப் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகணும்? சைல்ட் பார்த். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னாக்கா பார்ட்டிஷன். ஸோ பார்ட்டிஷன்ஸ் இஸ் த எக்ஸ்பிளேஷன்ஸ் ஆஃப் எ யங் ஒன் ஃப்ரம் தி மதர்ஸ் யூட்ரஸ் அட் த எண்ட் ஆஃப் கெஸ்டேஷன். கெஸ்டேஷனோட எண்டில், கெஸ்டேஷன்ன்றது ப்ரெக்னன்சி பீரியட். அந்த ப்ரெக்னன்சி பீரியட் முடியும் போது ஒரு யங் ஒன் வந்து மதரோட யூட்ரஸ்லேருந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். வெளியே வரக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னாக்கா பார்ட்டிஷன் ஆர் சைல்ட் பர்த் அப்படின்னு சொல்கிறோம். Exudating from the posterior pituitary stimulates the uterine contraction and provides the force of expels the baby from the uterus, causing birth. ஓகேவா? நம்மளோட பிட்யூட்டரியில் இருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த ஆக்சிடோசின் அப்படின்னக்கூடிய ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கான சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஆக்சிடோசின் வந்து செக்ரீட் ஆகிறதால என்ன ஆகுது அப்படின்னாக்கா யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். கான்ட்ராக்ட் மீன்ஸ் சுருங்குது. ஓகேவா? யூட்ரஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா சுருங்க ஆரம்பிக்கும், கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபியூட்டஸ் கரு வளர்ந்துருக்கு இல்லையா, அந்த எங்கொன் வந்து என்ன ஆகுதுன்னா யூட்ரஸ்ல இருந்து வெளியில் வரும். ஓகேவா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னாக்கா சைல்ட் பர்த் ஆர் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆஃப்டர் சைல்ட் பர்த் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? லாக்டேஷன். ஓகேவா? The process of milk productions after the childbirth for a mammary glands of the mothers is called lactation. ஓகேவா? ஆஃப்டர் சைல்ட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா மதரோட மெமரி கிளான்ஸ் வந்து மில்கை செக்ரீட் பண்ணும். ஓகேங்களா? மெமரி கிளான்ஸ் இஸ் a specialized or a unique characters of a mammal. ஓகேவா? பாலூட்டிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் மேமல்ஸ். ஸோ அதோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னாக்கா இட்ஸ் பொசஸ் ஏ மெமரி கிளாண்ட். இதிலெல்லாம் வந்து மெமரி கிளான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த மெமரி கிளான்ஸ் வந்து மில்கை செக்ரீட் பண்ணுது. த ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட்ஸ் விச் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த மெமரி கிளான்ஸ் ஆஃப்டர் சைல்ட் பர்த் இஸ் கால்ட் ஆஸ் கொலஸ்ட்ரால். ஓகேவா? சைல்ட் பர்த்தான உடனே ஃபஸ்ட்டு அந்த மதரோட மெமரி கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய மில்க் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மில்க் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா கொலஸ்ட்ரம். ஓகேவா? அந்த மில்க் வந்து கொலஸ்ட்ரம்ஸ். இட்ஸ் ரிச் இன் ஆன்டிபாடிஸ். ஸோ அந்த மில்கில் வந்து என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த சைல்டுக்கு ஃபீட் பண்ணுறதால அந்த சைல்டோட இம்யூனோ பவர் ஒரு இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், நோய் எதிர்ப்பு தன்மை வந்து அதிகமாகுது. So milk productions from the solivus of a mammary glands, it stimulates by the prolactin secreted from the anterior pituitary. So இந்த மில்க் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மெமரி கிளான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெமரி கிளான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக சேட்டலைட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஜஸ்ட் லைக் ஏ லங்ஸ். ஓகேவா? ஸோ லங்ஸில் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸில் சின்ன ஒரு சாக் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி மைன்யூட் சேட்டலைட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆலியோலியன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா மில்கை செக்ரீட் பண்ணுது. ஸோ இதை மில்கை செக்ரீட் பண்ணுறதுக்காக ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னாக்கா பை ப்ரொலாக்டின் செக்ரீட்டட் ஃப்ரம் த ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஓகேங்களா? பிட்யூட்டரி வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி போஸ்டீரியர் பிட்யூட்டரின்னு படிச்சிருப்போம். ஸோ அதில் அந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ப்ரொலாக்டினை செக்ரீட் பண்ணோம். ஸோ இந்த ப்ரொலாக்டின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நமக்கு ஸோ இந்த ஆலிகுலர் கிளான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஸோ மெமரி கிளான்ஸ் வந்து மில்கை செக்ரீட் பண்ணும். ஓகேவா? ப்ரொலாக்டின் செக்ரீட்டட் பை த ஆன்டீரியர் பிட்யூட்டரி. த எஜெக்ஷன் ஆஃப் மில்க் is stimulated by the posterior pituitary hormones oxytocin. ஓகேவா? இந்த இடத்துல சைல்ட் பர்த்துக்கு செக்ரீட் ஆகுது இல்லையா ஆக்சிடோசின், தி சேம் ஆக்சிடோசின் வந்து இந்த இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணும். எதை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னாக்கா ஸோ எஜெக்ட்ஸ் ஆஃப் மில்க். ஓகேவா? இப்போ இந்த ஆலிவ்ல இருக்கு இல்லையா, இதில் வந்து மில்க் செக்ரீட் ஆகிடுச்சு, ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணது யார் அப்படின்னாக்கா நம்மளோட ப்ரொலாக்டின். ஓகேவா? ப்ரொலாக்டின் கூடிய ஹார்மோன்ஸ் இது வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி செக்ரீட் பண்ணுது. இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் வந்து ஆலிவ்லில் மில்க்கு செக்ரீட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மில்க் என்ன ஆகணும்னா ஆலிவ்லில் இருந்து நமக்கு இந்த மெமரி கிளான்ஸ்க்கு வந்து மூவ் ஆகும். அங்கேருந்து மில்கை எஜெக்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னாக்கா இந்த ஆக்சிடோசின். ஓகேங்களா? ஆக்சிடோசின் வந்து
மில்கை எஜெக்ட் பண்ணுது. எஜெக்ட் ஆகக்கூடிய மில்க்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா மெமரி டக்ட்ஸ் வழியாக, ஸோ மெமரி கிளான்ஸோட நிப்பிளுக்கு வந்து, ஸோ அங்கேருந்து அந்த மதர் இந்த யங் ஒனுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாக்டேஷன்ஸ். ஸோ அப்போ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதிலிருந்து ஒரு அடல்ட் சைல்டு ஃபார்ம் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்றத ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.